போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. புதுமை புரியும் பதுவை புனிதர் அந்தோணியாரே, பொன்பீடம் நின்று குறைகள் போக்கும் கோடி அற்புதரே. புதுமை புரியும் பதுவை புனிதர் அந்தோணியாரே, பொன்பீடம் நின்று குறைகள் போக்கும் கோடி அற்புதரே. குறை தீர்ந்திடவே உம்மை நம்பி வந்தோமே, உம் கோயில் தேடியே தினம் ஜெபித்து நின்றோமே. நல்லது நடக்க நாளுமை கிடைக்க நடம் அருள்வாயே. புதுமை புரியும் பதுவை புனிதர் அந்தோணியாரே, பொன்பீடம் நின்று குறைகள் போக்கும் கோடி அற்புதரே. புதுமை புரியும் பதுவை புனிதர் அந்தோணியாரே. விவிலியம் கையிலேந்தி சிலுவையை கரத்தில் தாங்கி, விவிலியம் கையிலேந்தி சிலுவையை கரத்தில் தாங்கி, இறைவனின் வார்த்தையாலே தீமை வென்றவரே, எம்மை தேற்ற வந்தவரே. தீமை வென்றவரே, எம்மை தேற்ற வந்தவரே. குழந்தை இயேசுவையே கரங்களில் சுமந்தவரே, குழந்தை இயேசுவையே கரங்களில் சுமந்தவரே. கோடான கோடி மக்கள் கவலைகள் தீர்ப்பவரே. தந்தன 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 தானா தந்தான தான தன்னா தந்தான தான தன்னா தந்தன 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 தானா. வீரக்குறிச்சி திருத்தலத்தின் அந்தோணியாரே, பொன்பீடம் நின்று குறைகள் போக்கும் கோடி அற்புதரே. வீரக்குறிச்சி திருத்தலத்தின் அந்தோணியாரே. அன்பு தெய்வம் இதயமே நீ சங்கமமாவோம், அன்பரேசு வரையிணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அத்தனை பூவை அர்ப்பணமாகி அத்தங்கள் காணுவோம். அன்பு தெய்வம் இதயமே நீ சங்கமமாவோம், அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை.
அன்பு நிறைந்த இறைமக்களே, இன்றைய திருப்பலியில் ஆண்டவரின் திருவிருந்தில் பங்கேற்க நாம் ஒன்று கூடியுள்ளோம். நம் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் அளித்த எண்ணற்ற அருளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியுடன் இந்த பலியை ஒப்புக்கொடுப்போம். திருச்சபை நமக்கு நினைவூட்டுவது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழும் வாழ்க்கையே உண்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை குறித்து ஆகும். இன்றைய வாசகங்கள் ஆண்டவரின் அன்பிலும் உண்மையிலும் நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றன. உலகத்தின் சோதனைகள் மற்றும் சிரமங்களின் மத்தியில் கூட இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். மனிதர்களுக்கிடையே ஒற்றுமை, மன்னிப்பு மற்றும் இரக்க மனப்பான்மையை வளர்க்க வேண்டுமென ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் போதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். நமது தினசரி வாழ்வில் பல சவால்கள், துன்பங்கள், மனக்கவலைகள் வந்தாலும் அவற்றின் மத்தியில் இறைவனின் குரலை கேட்டு அவரின் வழியில் நடக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய திருப்பலியில் நமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும், நோயாளிகள், இளைஞர்கள், கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் பல்வேறு தேவைக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் இணைவோம், இறைவனின் அருளை பெற தயாராகுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை காணுகின்ற அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த உண்மை என்னவென்றால், திருச்சட்டத்தையோ இறைவாக்கினர்களோ அழிக்க வரவில்லை, மாறாக நிறைவேற்றவே வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய பார்வையிலே சட்டத்தை பார்க்கின்ற போது ஒரு சுமையாகவும் அதை சுமக்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடாகவும் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே இந்த சட்டமானது உள்ளார்ந்த அன்பை நிறைவேற்றுவதில் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். எனவே சட்டங்கள் மனிதனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய அன்பை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் சட்டங்களை இறைவன் உரித்தாக்கினார். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் சட்டங்களை புறக்கணித்து ஏதோ ஒரு நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அந்த நோக்கத்தோடு வாழ்கின்ற போது நாமும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்றோம். எனவே இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வளர வேண்டும் என்பதற்காகவும் அதற்காக உழைக்கின்ற அத்தனை அருட்தந்தையர்களையும் பணியாளர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகள் இணைத்து மனவருந்தை மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதல் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்பிற்கிணையவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா உண்மையான கடவுள் யார் என்பதை இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கையுடன் இறைவனை அழைக்கும் எவரையும் அவர் கைவிட மாட்டார் என்பதை இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. கவனமுடன் கேட்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைத்திரு வசனங்கள் 20-39 முடிய. அந்நாள்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனதோராய் தத்தளித்து கொண்டிருப்பீர்கள்? ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் என்று இருக்கின்றேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும், ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன், நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள், நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினர்களிடம், நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள், ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் தயார் செய்த பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழைத்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து ஊறிக்கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்படுத்தினார். உன் பெயர் இஸ்ரேல் என்ற ஆண்டவர் யாக்கோப்புக்கு உரைத்திருந்தனன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உழவுகால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எருபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார்.
அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் உன் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்று செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முழங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருமை கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்வேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே. அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசையுரே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வி. உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். அல்லேலூயா 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 ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெரி குட். இன்னைக்கு வாசகம் படிக்கிறத கேட்டிருப்பீங்க. பெரிய வாசகமாக இருந்திருக்கும், அப்படி தானே? ஏதாவது புரிஞ்சிச்சா? எங்கே பாதரும் ஒன்றுமே புரியலை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு முதல் வாசகமும் சரி, இன்னைக்கு படித்த நற்செய்தி வாசகத்திற்கும் தொடர்பு நிறைய இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைக்கு முதல் வாசகத்தை எடுத்துக்குவோம். அது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தா, எலியா என்ன செய்கிறாரு? உண்மை கடவுளை, அந்த பாகால் தெய்வத்தை வணங்குகின்ற மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சூப்பராக சொன்னார். அந்த கடவுள் விண்ணிலிருந்து, வானத்திலிருந்து நெருப்பை தந்து எரிபலிகளை எரிகின்ற நெருப்பு வழியாக அதை கடவுளுக்கு பலி செலுத்துகின்ற அந்த நிகழ்வை பாகால் குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் அப்படியே எல்லாரும் வேண்டுறாங்க. பாகால் தெய்வத்திட்ட வேண்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு நெருப்பு வானத்திலேருந்து வரவே இல்லை. ஆனால் எலியா வேண்டுகிறார்,
உடனடியாக நெருப்பு வானத்திலிருந்து வந்து அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்த பலிபொருளை எரிக்கின்றது. அதை தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் படிக்க கேட்டோம். இதை பாகால் தெய்வம்னா என்ன? பாகால் தெய்வம்னு பல திருப்பு இந்த பூசையில் இப்போ சொல்லியிருப்பாங்க, இல்லை விவிலியத்தில் வருகும். பாகால் தெய்வம்னா என்னது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கானானியர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கானானியர்கள் எல்லாரும் இந்த பாகால் தெய்வத்தை தங்களுடைய தெய்வமாக எண்ணினார்கள். எங்கே இருந்தாலும் பாகால் தெய்வம் தான் அப்படின்னு. அப்போ அந்த பாகால் தெய்வத்தை அவர்கள் மழை, இடி, மின்னல், இன்னும் விவசாயத்திற்கான கடவுள் பாகால் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்விலே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதை யாரா அந்த பாகால் தெய்வத்தை இந்த மக்கள் மனசில் புகுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வரும். இப்போ வந்து இயேசு யாருன்னு நமக்கு மனசில் புகுத்துனதுன்னா யார்? நம்ம திருத்தூதர்கள், வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லலாம், நம்முடைய மூதாதையர்கள் சொல்லலாம். அதுபோல் இந்த பாகால் வழிபாடு அப்படிங்கிறத யார் புகுத்துனதுன்னு பார்த்தா, இந்த முதல் வாசக துவக்கத்தில் பார்த்தீங்க, ஆகாபு மன்னன் அவனும் அவனுடைய மனைவி எசபேலும் 2 பேரும் சேர்ந்து இஸ்ரேல் மக்களுடைய மனசில் இந்த பாகாலை வழிபடுகின்ற வழியை தூண்டி விடுகிறார்கள். ஆனால் உண்மை கடவுள் அது வல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் மூளை மழுங்கி போய்விட்டது. எதை செய்வது என்று தெரியாமல், எப்படி முடிவெடுப்பது என்று தெரியாமல், ஒரு நடுநிலையாய் கூட இல்லாமல் அவர்கள் யோசிப்பதை தன்மையற்று விளங்கி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த நெருப்பினுடைய இறையியலை பற்றி சொல்லலாம். நெருப்பில் வந்து ஒரு இறையியல் கருத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த நெருப்பு வந்து பாகால் தெய்வத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் இந்த பழிபொருளை வச்சு பழி பீடத்தில் பழிபொருளை வச்சுட்டு வானத்திலிருந்து 2 பேர் வேண்டுவோம். பாகாலை சேர்ந்த குரூப்பு எல்லாருமே சேர்ந்து வேண்டுறாங்க, அந்த குழு எல்லாரும் சேர்ந்து வேண்டுறாங்க. ஆனால் நெருப்பு வரல வானத்திலிருந்து. ஆனால் எலியா வேண்டுகின்ற பொழுது உடனடியாக நெருப்பு வந்து அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது எரிபொருளை எரித்து விடுகின்றது. அப்போ நெருப்பு வந்து இந்த பாகாலினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இந்த நெருப்பு வழியாக எலியா அந்த பாகால் குழுவிற்கு சவால் விடுகிறார். இது அந்த இறையியலுடைய பின்னணி, இந்த வருகின்ற காரணிகள். அப்போ அவங்கெல்லாம் பொழுதன்னைக்கு வேண்டி பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணலை, உடம்புல விட்டு கத்தியால் கிழிச்சுக்கிட்டு ரத்தத்தெல்லாம் வெளியில் வர வச்சு, பாகாலே நெருப்பை கொடுங்க அப்படின்னு கடவுளை பார்த்து அப்படி வேண்டுகின்ற பொழுது ஒன்றுமே நடக்கலை. அமைதி. அதான் பெரிய ஏமாற்றம் அவர்களுக்கு வந்துடுச்சு. பாகாலை நம்பி சென்ற அவர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் அங்கே நேரம் ஆன பிறகு இந்த பாகால் தெய்வத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வண்ணம் எலியா தன்னுடைய பாணியில் இறைவனை தொழுகிறார். ரொம்ப சிம்பிளாக தான் வேண்டுறாரு, பயங்கரமாக அப்படின்லாம் வேலை. ஆனால் நம்பிக்கையோடு வேண்டினார். அது வேண்டதுக்கு முன்னாடி 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை அமைத்தார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். அந்த ஏன் அந்த 12 கற்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மக்களிடையே 12 கோத்திரங்கள் இருந்தன. அந்த 12 கோத்திரங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அங்கங்கே அப்படியே பிரிஞ்சு அப்படியே இருந்துட்டாங்க. இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வண்ணம் எலியா வந்தார், பலிபீடத்தை அமைத்தார். அதை ஒன்று சேர்க்கின்ற மறைபொருள் தான் 12 கற்கள். 12 கோத்திரங்களை ஒன்று சேர்க்கின்ற ஒன்றாக இது இருக்கின்றது. இது அதோடு மட்டுமல்ல, இது கடவுளுடைய உடன்படிக்கையின் ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. கடவுளோடு இது ஒரு மேஜிக் கிடையாது. உடனே டக்குன்னு வந்து நெருப்பு பற்றி அந்த பலிபீடத்திலே பலிபொருளை எரிப்பது மேஜிக் கிடையாது. ஆனால் கடவுள் தம் இஸ்ரேல் மக்கள் மீது கொண்டிருந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்துகின்ற வண்ணம் அமைந்த ஒரு நிகழ்வு. இதை ஒரு அழைப்பு என்று சொல்லலாம், இறையியல் அழைப்பு என்று அதை காரணம் காட்டி சொல்லலாம். இதெல்லாம் வந்து இறையியல் ரீதியாக நான் சொன்ன கருத்து. இதெல்லாம் இப்போ நம்முடைய மறையுரை சிந்தனைக்கு ஒரு சில கருத்துக்களை முதல் வாசக பகுதியிலேருந்து எடுத்துக்குவோம். அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, தள்ளாடும் மனநிலை. எதை தேர்ந்தெடுக்கிறது, எது சரியானது அப்படின்னு தேர்ந்தெடுப்பதற்கு தள்ளாடுது நம்முடைய மனநிலை. அது போகிறதா, இங்கே போகிறதா, இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா. ஒரு சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகின்ற அந்த தொலைபேசியில் இருக்கின்ற சிம் கார்டு சொல்கிறோம்ல, எந்த நெட்வொர்க்கை பயன்படுத்துறது, நம்ம ஊரில் இருந்தால் எந்த நெட்வொர்க்கு எடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம்ல. அதுபோல்
தள்ளாடும் மனநிலை, நமக்கு எது சரியானவற்றை தேர்ந்தெடுக்கிறோம் அல்லவா, அதுபோல எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். அந்த தள்ளாடுகின்ற மனநிலை நம்மளிடம் இருக்கிறது. இதே தான் இஸ்ரேல் மக்களிடம் இருந்தது. ஆகாபு மன்னனிடமும் அவருடைய மனைவியிடம் அதிகமாக இருந்தது. ஆகவே அவர்கள் தங்களுடைய வாழ்விலே ஒரு தள்ளாடும் மனநிலையில் இருப்பதனால் உண்மை கடவுளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தும் உணர முடியாத ஒரு மந்த நிலையும் இருந்தது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது போலித்தனத்தில் எப்போதும் மௌனம்தான் நிகழும். போலித்தனத்தில் எப்போதும் மௌனம்தான் நிகழும். இது என்னது அப்படின்னு பார்க்கலாம். இவங்க எல்லாரும் காலையிலேருந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்காங்க, பாகால் பாகால் வந்து நெருப்பை அந்த பலிபீடத்தில் உள்ள பலிபொருளை எரிப்பாங்க அப்படின்னு. ஆனால் எல்லாம் அப்படியே வேண்டி கொண்டு இருக்கின்ற பொழுது அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ஏகலை, அப்படியே அமைதியாக இருக்கிறதுனால அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அது அமைதி, உண்மை கடவுள் இல்லை என்று தெரிந்ததனால் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். மூன்றாவதாக அதில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய எலியா நம்பிக்கையை துணிச்சலோடு சொல்லுகிறார். நம்பிக்கையை, துணிச்சலான ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு. என்னன்னா, இப்போ பாருங்க, உண்மை கடவுள் யார் என்று நிரூபிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அருமையாக சொல்லுவார். வாசிக்கிறப்ப கேட்டதுன்னா தெரியும், உங்கள் கடவுள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கலாம், இல்லை எங்கேயாவது பயணம் போய்கிட்டு இருக்கலாம், இல்லை எதையாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு எதையாவது சொல்லி இவர் நல்லா சூப்பராக சொல்லுவார் எலியா. சொல்லி அவர்களுக்கு அதன் பிறகு துணிச்சலோடு தன்னுடைய நம்பிக்கையை எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக எலியா வேண்டுகின்ற வேண்டுதலுக்கு, சாதாரண எளிய ஜெபத்திற்கு கடவுள் பதில் தருகிறார். எளிய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அதோடு மட்டுமல்ல, நாம் வாழும் இறைவன் நம்மோடு இருக்கிறார், நாம் கூப்பிட்ட குரல் தூரத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத எலியா, விண்ணகத்திலிருந்து நெருப்பு வந்துச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் கூப்பிடுகின்ற தூரத்தில் கடவுள் இருக்கிறார் என்று இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு படகுல எல்லாரும் போய்கிட்டு இருக்கிற போது அந்த கப்பல் ஓட்டுகின்ற அந்த மாலுமி என்ன செய்கிறாரு, கடலிலே ஒரு படகிலே ஒரு சிறிய ஓட்டை, அந்த ஓட்டையை பார்த்து விட்டு சிறிய ஓட்டை தானே என்று விட்டு அவர் கடந்து சென்று கப்பலிலே பயணிக்கிறார். ஆனால் கொஞ்சம் நேரமான பிறகு, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆன பிறகு பார்க்கின்ற பொழுது சிறிய துவாரத்தின் வழியாக தண்ணீர் முழுவதும் நிறைந்து விட்டது, கப்பலிலே நிறைந்து விட்டது. அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போல தான், ஒரு சின்ன பாவம் தானே அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பாவத்திலே மூழ்கி விடுவோம், அறியாமையில் மூட நம்பிக்கையில் மூழ்கி விடுவோம். அதிலிருந்து வெளிவருவதற்கு நமக்கு துணிச்சலான பல பலிபீடங்களை கட்ட வேண்டும். அதுபோல நம்முடைய குரலுக்கு செவிமடுக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும், துணிச்சலான நம்பிக்கை வேண்டும். அதை இந்த நாளிலே வரம் வேண்டுவோம். அப்படி நாம் செய்கின்ற பொழுது, நற்செய்தியிலே சொல்லுகின்ற பொழுது போல, திருச்சட்டத்தில் சிறியது ஒன்றையேனும் நிறைவேற்றுகின்ற பொழுது அவர் விண்ணரசில் மிகப்பெரியவராகிறார் என்றதை நாம் இன்றைய நாளிலே கவனிக்க முடிகிறது. ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இதை கடவுளிடம் நம்முடைய வாழ்வில் தீர்க்கமான முடிவெடுக்கவும், போலியானதை வெட்டு செல்லவும், குடும்பத்தில் பல பலிபீடங்களை கடவுள் வந்து அந்த பலியை ஏற்கிற அளவிற்கு பலிபீடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்புவோம். நல்லாய் நேசு என்னென்று வாழ்த்து பெறுவாராக. அன்புமிக்கவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், இதோ என் பெயரால் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய மன்றாட்டுக்களுக்காக அவர் நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அவர் அறிய நம்மிலிருந்து கேட்க ஆசைப்படுகிறார். ஆகவே நம்முடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் அவரின் திருப்பாதம் சமர்ப்பித்து வேண்டுவோம். உலகமெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை, திரு அவையின் தலைவர்கள், பணியாளர்கள் வழியில் நற்செய்தி பணியாற்றிடவும், மக்களோடு சமூக வாழ்வில் தம்மை இணைத்து கொண்டு ஆண்டவரின் அருளாலும் தூய ஆவியின் வழிநடத்துதலாலும் காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் நாட்டின் வளங்களையும் வாழ்வாதார திட்டங்களையும் தொண்டு உள்ளத்தோடு செயல்படுத்தி ஆட்சி புரிய ஞானத்தையும் நீதியையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் மனப்பான்மையை அனைவருக்கும் அருளி மழை, விளைச்சல் மற்றும் சுற்றுச்சூழல் செழிக்க
ஆண்டவர் துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல்லொழுக்கத்திலும் கல்வியிலும் விசுவாசத்திலும் வளர்ந்து சமுதாயத்திற்கு ஒளியாக வாழ ஆண்டவர் அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கு மக்கள் எல்லாம் ஒற்றுமையுடனும் இறை பக்தியுடனும் வாழவும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் மனதை பெறவும், குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிறையவும், உள்ளத்தின் தேவைகள் உமதருளால் சந்திக்கப்படவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா டிவி குழுவினரின் பணிகளை ஆண்டவர் ஆசிர்வதித்து அவர்கள் ஊடக பணியின் மூலம் இறை செய்தியை மக்களிடம் கொண்டு செல்லும் அருளையும் ஆரோக்கியத்தையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக ஆண்டவரின் திருப்பாதம் சமர்ப்பித்து வேண்டுவோம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற அன்பு இறைவா, இதோ இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பித்த எல்லா மன்றாட்டுகளையும், எங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும், எங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும், சொல்ல முடியாத கஷ்டங்களையும் உம் பாதம் இறக்கி வைத்து ஜெபித்திருக்கிறோம். நீரே எங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்வுக்கு வழியாகவும் துணையாகவும் எங்களுக்கு தேவையான வரங்களையும் கொடைகளையும் வாரி வழங்கி எங்கள் வாழ்வை வளப்படுத்தவும் மகிழ்ச்சிப்படுத்தவும் சுகப்படுத்தவும் செய்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த கல்வாரி தெய்வீக நினைவு பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளியும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று யாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோமோ அவர்களையும், எங்களுடைய ஜெபங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அவர்களையும், எங்களுடைய ஜெபங்களை யாரெல்லாம் எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு நிறைவான ஆசிரை பொழிய உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் ஊரின் பாதுகாவலர் பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இன்னக தந்தையிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தந்த அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவர் தருகின்ற அந்த அன்பு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். உன் நெஞ்சில் எனக்கொரு இடம் தருவாயா, என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன் நெஞ்சில் எனக்கொரு இடம் தருவாயா, என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். மனம் உனை நான் கேட்க என்றும் தகுதி நான் இழந்தே, எனினும் என்னை நீ தேடி என்று என்னெல்லாம் வந்தாயே. என் மனம் உனை நான் கேட்க என்றும் தகுதி நான் இழந்தே, எனினும் என்னை நீ தேடி என்று என்னெல்லாம் வந்தாயே. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீயின் ஆட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம் புனிதரின் பரிந்துரையில் என்று வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.